சிவபெருமான் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றது எப்படி என்று தெரியுமா? ஒரு நாள் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பாற்கடலை கடைந்தனர். தேவர்களும் அசுரர்களும் பாம்பின் தலையையும் வாலையும் பிடித்து இருபக்கமும் இழுத்ததில் மலையில் உடல் அழுந்தி ஏற்பட்ட வலியால் வாசுகி பெருமூச்சு விட்டது. அது விஷமாக மாறி கடலில் கலந்து ஆழகால விஷமாக வெளிப்பட்டது. அனைத்து பிரபஞ்சங்களையும் அழிக்கும் வல்லமை கொண்ட அந்த விஷத்தை அழிப்பது எப்படி என்று தெரியாமல் அனைவரும் அஞ்சி சிவனிடம் ஓடினார்கள். உலகத்தை காக்கும் சர்வேஸ்வரரான சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து குடித்தார். விஷம் ஈசனை எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஈசனது தொண்டை பகுதியை அழுத்தி பிடித்து உடலுக்குள் விஷம் இறங்காமல் தடுத்து நிறுத்தினார் பார்வதி தேவி. விஷமானது ஈசனின் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. இதனால் அவரது கழுத்து பகுதி நீல நிறமாக மாறியது. இதன் காரணமாகவே அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் சர்வேஸ்வரா போற்றி என்று கமெண்ட் செய்யவும்.